பிரம்ம முகூர்த்தோட டே 1. ஸோ நேற்று வச்சிருக்க பூவெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் பூ வைக்கணும். ஸோ நம்மக்கிட்ட பூ இல்லைன்னா கூட பழைய பூவெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வெளியே 2 தீபம் பற்ற வச்சிடறேன். 2 தீபமும் நமக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வத்தோட தீபமும் நான் பற்ற வச்சிருக்கேன். வாரத்தில் 2 நாள் பார்த்தீங்கன்னா மாவு கோலத்தை சேஞ்ச் பண்ணிடுவேன். அது எந்த நாளாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு காட்டிக்கு நான் முருகருக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு பிரம்மமுகூர்த்த தீபத்தை வந்து நான் 5 மணிக்குள்ள பற்றிட்டேங்க. ஸோ சாமி வந்து சூப்பராக இருக்காங்க பார்க்கறக்கு. அவங்களுக்கு வந்து நான் பிஸ்கெட் தான் வச்சிருக்கேன், எதுவும் நான் செய்யல. ஸோ இருட்டில் பார்த்தீங்கன்னா தீபம்லாம் அவ்வளோ அழகாக பிரகாசமாக தெரியும். நம்ம ஜாரா குட்டி தூங்கிட்டு இருந்தா டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு போல. ஸோ எந்திரிச்சு சாமி கும்பிட்டு போய் அங்கேயே தூங்கிட்டான். காலைல எந்திரிச்ச உடனே நான் சாமி பாடல்கள்லாம் போட்டுட்டுருவேன். அது பாட்டுக்கு பாடிட்டு இருக்கோம், கேட்கறக்கும் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும் வெளியே வாசலை சாத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சாமி கும்பிட்ற வரைக்கும் வாசல் திறந்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.